Hi, hello everyone. 12th physics first volume electric field due to an dipole. ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். ஒரு எலக்ட்ரிக் டைபோல் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறேன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வைக்கிறேன். அப்படி எக்ஸ் ஆக்சிஸ் மேலே வைக்கும்போது அதோட மிட் பாயிண்ட், அதோட ஆர்ஜின் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ஜின் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஏஏ அப்படின்ற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து அதே ஆக்சிஸில் சின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, சின்ற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். அந்த சின்ற பாயிண்ட்டில் ஓன்ற பாயிண்ட்லேருந்து சின்ற பாயிண்ட் வரை இருக்க டிஸ்டன்ஸை நம்ம ஆறுன்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி வந்து இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த ஆக்சியல் லைனில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம், பாயிண்ட்ஸ்லாம் எப்படி கன்சிடர் பண்ணுறோம், எப்படி நேம் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபார்முலாஸ்குள்ளே போயிடலாம். எப்படி ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்பயுமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், 1/4πε0q/r² தான் சொல்ல போகிறோம். ஸோ இது ஒரு காமன் ஃபார்முலா. ஸோ இந்த காமன் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்தடுத்த ஃபார்முலாஸ் எல்லாம் நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஈக்குவேஷனுக்கும் சரி, இந்த ஈக்குவேஷனுக்கும் சரி, நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு நிறையா கொஸ்டின்ஸை உங்களால் ப்ரிஃபர் பண்ண முடியும். ஓகே, தென் பாருங்கள். இப்போ இந்த நம்ம படத்தை தான் நம்ம பார்க்கணும். எப்பயுமே ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை தான் பார்க்கணும், நீங்கள் இந்த பிக்சரை தான் பார்க்கணும். அந்த பிக்சரில் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி அப்படின்ற பாயிண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த பி பாயிண்ட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த சி பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் வைக்கிறோம், ஒரு டெஸ்ட் சார்ஜ் தான் வைக்கிறோம். அப்போ டெஃபினட்டாக இந்த பி பாயிண்ட்டில் இருக்க சார்ஜும் சி பாயிண்ட்டில் இருக்க சார்ஜும் ரிப்பல் பண்ண போகுது. ஓகேயா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்ற பாயிண்ட்டில் இருக்கிறது -q சார்ஜ், சின்ற பாயிண்ட்டில் இருக்கிறது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ என்ன நடக்கும், உங்களுக்கு அட்ராக்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ நீங்கள் பாருங்களேன், பின்ற பாயிண்ட்டும் சின்ற பாயிண்ட்டும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஏன்ற பாயிண்ட்டும் சின்ற பாயிண்ட்டும் ரொம்ப லாங்கில் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று பக்கத்தில் இருக்குது, ஒன்று லாங்கில் இருக்குது. நிச்சயமாக பக்கத்தில் இருக்க சார்ஜோட ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ வெக்டாரை வந்து உங்களுக்கு பெருசாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இ- வெக்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக போட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம்னா அந்த இ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/4πε0q/r - a². ஓகே, அலாங் பிசி, அதாவது பி வந்து சி மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இப்போ நெகட்டிவ் சார்ஜால் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சி மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4πε0q/r + a² சொல்கிறோம். எப்பயுமே இந்த p மறந்துடக்கூடாது. ஸோ அது யூனிட் வெக்டார். ஓகே, ஸோ இது ஏசி. ஓகே, ஏசி வந்து ஏ வந்து சி மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஓகே, தென் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா r - a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஏ வந்து ரிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்து பக்கத்தில் இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும்போது, ஏவோட கம்பேர் பண்ணும்போது மிட் பாயிண்ட்லேருந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குது, எதோட சிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்போ ஆர்லேருந்து எதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து r - a நம்ம போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ வந்து வெரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, எதோட கம்பேர் பண்ணும்போது, மிட் பாயிண்ட்லேருந்து கம்பேர் பண்ணும்போது. அப்போ அடிஷன் ஆட் பண்ணிடணும், எதை ஆட் பண்ணணும், ப்ளஸ் ஏவை நம்ம ஆட் பண்ணிடணும். அப்போ ஆட் பண்ணால் r + a² அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலாஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு ஃபார்முலாவே என்ன செய்ய போகிறோம், நம்ம E total = E + E - வெக்டார்ஸ். ஓகே, சரி, ரெண்டுமே போட்டு ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் என்ன வந்துடும் உங்களுக்கு, 1/4πε0q/r - a² -1/4πε0q/r + a². ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுலேயும் அது காமன் டேர்மும் இருக்கும். அந்த காமன் டேர்மை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அப்படி வெளியில் எடுத்தால் என்ன வரும் உங்களுக்கு, q/4πε0p² அப்படின்றது மட்டும் தான் காமனாக இருக்குது. ஓகே, அப்போ ரிமைன் என்ன இருக்கும், 1/r - a² 1/r + a². ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்ணணும்னா என்ன செய்யணும், இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். அப்படி எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், r + a² r - a² அப்படின்னு வரப்போது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணிடுவோம், r - a² × r + a² அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இப்போ மேலே இருக்க டேர்மை மட்டும் பாருங்களேன்,
அதை என்ன செய்ய போகிறோம், a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, r² + a² + 2ra மைனஸை வெளியில் வச்சுக்கோங்க. அப்புறமேல் நம்ம ஃபார்முலா எடுத்த பிறகு நம்ம மைனஸ் சேர்த்துக்கலாம். r² + a² - 2ra. ஓகேயா, இப்போ கொண்டு போய் மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ என்ன வரும் உங்களுக்கு, r² + a² + 2ra மைனஸ் r² - a² + 2ra. ஓகே, ஸோ இப்போ இதில் ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். r² ப்ளஸ் r² - r² கேன்சல் ஆயிரும். தென் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் a² - a² கேன்சல் ஆயிரும். ரிமைன் என்ன இருக்குது, 2ra + 2ra. அப்போ 2ra + 2ra என்ன சொல்லலாம், 4ra. ஓகேயா, 4ra அப்படின்றது வரப்போகுது. ஓகே, இப்போ புரிஞ்சா உங்களுக்கு. இந்த 4raயும் என்ன செய்யணும், நம்ம q வெளியில் காமனாக எடுத்த க்யூவையும் ப்ராடக்ட் பண்ணனா வரும் 4qra அப்படின்றது கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இன்னும் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா E total is equal to 1/4 pi epsilon naught 4QAR divided by R cube P cap அப்படின்னு இருக்கு. டைபோல் மாலிகுல்ஸோட இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். எதோட கம்பேர் பண்ணுறோம்னா, நம்ம டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்கோம்ல, ஆக்சியல் லைனில் சீன்ற டெஸ்ட் சார்ஜ் வச்சுருக்க டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது அது வெரி ஸ்மால் வேல்யூனால நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 1000 கோடி இருக்குது, அதில் ஒரு ரூபாவை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, ரூபா மிஸ் ஆயிடுச்சுன்னா கன்சிடர் பண்ணுவீங்களா? அது மாதிரி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஏ வேல்யூ ரொம்ப ஸ்மால் வேல்யூனால நம்ம ஏ வேல்யூவை கன்சிடர் பண்ணுறதுல 1/r³ அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்களேன், 4a / r³ இருக்குது. 4a / r² மாறிடுச்சு. ஏன்னா ஆரையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு r² இருக்க கீழே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம் வந்து r² கன்வெர்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4a³ இருக்குது பார்த்தீங்களா, 4aq இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4aqவை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா 2 × 2aq அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். எதுக்காண்டி அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து டைபோல் மூமெண்ட்டோட ஃபார்முலாவோட கொண்டு வரணும். ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன செய்கிறோன்னா 2aq P cap அப்படின்றத நான் P வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். ரிமைண்ட் இருக்கக்கூடிய 2 அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ ஃபார்முலா அப்படி மாறும் உங்களுக்கு, E total is equal to 1/4 pi epsilon naught 2p வெக்டார் டிவைடட் பை r² அப்படின்னு மாறும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1/r² அப்படின்றது எதை சொல்ல வருது அப்படின்னா, இன்வர்ஸ் ஸ்கொயர் லா படி என்னது இந்த லா வந்து ஒர்க் ஆகுது. அப்போ நான் வந்து இந்த டைப்போலை விட்டு டபுள் த டைம்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன்னா டபுள் த டைம்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் என்ன செய்யும் உங்களுக்கு, ரெடியூஸ் ஆகும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எது தான் இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருக்கனால உங்களுக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை தான் அது அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருக்கிறனால. ஓகே, இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.